அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ்ல என்ன அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் கணக்கு அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்ல ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இது டே எக்ஸ்பைரி மாத்திட்டாங்க, டேட் இது பண்ணிட்டாங்க, அப்புறம் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ற சார், இதெல்லாம் மார்க்கெட்ல வந்துகிட்டே தாங்க இருக்கும். அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது ஒன்று வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க இதுக்கு எல்லாம் என்ன ஆகணும், முதல்ல இதெல்லாம் ஏன் செய்யறாங்கன்னு சிந்திங்க. அப்புறம் டெக்னிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டா அது என்ன வேணா வந்துட்டு போகுதுங்க. ஓகேங்களா? என்னைக்கே என்ன வேணா வரலாம். இன்னும் அதிக நாட்கள் போனாக்கல இன்னும் அதுக்கான மார்ஜின்ஸ் இன்னும் நிஃப்டி எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல 80,000 போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். 80,000. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட வருஷம் மீன்ஸ் ஒரு 15-20 இயர்ஸ்ல அது 80,000 போகும் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரிடிக்ஷன். அப்ப அது அங்க போகும்போது அப்ப இதுவும் மாறும். இந்த மாதிரி மாற்றங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். இதை பற்றி படிச்சிருக்கணும் மீன்ஸ் நீங்களே ஓனா படிங்க சார். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே அவைலபிள் இல்லையா? இன்டர்நெட்ல போயிட்டு நீங்க எல்லாமே சர்ச் பண்ணலாம், எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு. இப்ப நீங்களே தெரியல, யாருக்கிட்டையும் கிளாஸ் போகணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. அப்ப நீங்க போயிட்டு அதை பிராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. அவங்க சொல்ல வரதே அதுதான். நீங்க தெரியாம பண்றதுனாலதான் இந்த தவறுகள் இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க ஒவ்வொரு இதை கொண்டு வராங்க. அப்ப நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அது என்ன கொண்டு வந்தா நமக்கு என்னடா அதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க. எனி நியூஸ் 1008 சொல்லுவாங்க. ஆப்ஷன் பையருக்கு இதுவும் செல்லர்ஸ்க்கும் ரிஸ்காம். சார், முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்ல செல்லர்ஸ் பையர்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன். மார்க்கெட்டு பையர்ஸ் எப்பவுமே இன்ட்ராடே ஓட முடிச்சிடணும். உங்க பொசிஷனை இன்ட்ராடே ஓட முடிச்சிருங்க. அதுதான் ஆப்ஷன் பையருக்கான சரியான வழி. செல்லர்ஸா அவங்க பொசிஷன் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ அதற்கேற்றார் போல் நம்ம வர்த்தகம் பண்ணாங்க, முடிஞ்சு போச்சு சார். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். இன்னைக்கு 25,700 புட்டு 48 ரூபாய்க்கு கீழே இருந்தா, 48 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி அப் சைடு. அதே 48 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி டவுன் சைடு இறங்கும். இன்னைக்கு எக்ஸ்பைரி. ஓகேங்களா? நிப்டி எக்ஸ்பைரி. அப்போ 0 to ஹீரோ கால் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் பண்றது கிடையாது, சொல்லி கொடுக்கறதோட சரி. ஏன்னா அதுல ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஒரு முதலீடு பண்ற ஏதோ ஒரு தொழில் நீங்க முதலீடு பண்றீங்க அப்படின்னா ஜீரோ ஆகும்னு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் முதலீடு பண்ணுவாங்களா? அந்த கேள்வியே உங்களுக்கு. அதனால நான் பண்றதுல மற்றபடி நம்ம ரூல் என்ன 0 to ஹீரோ கால் சொல்லி கொடுத்தோம் அதை அப்படியே டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க. ரூலை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த மார்க்கெட் நான் என்ன சொல்றேன், 48 ரூபாய்க்கு மேல இருந்தா நிப்டி இறங்குது, 48 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி ஏறும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா முதல்ல நீங்க என்ன சிந்திக்கணும், இதுல இருந்து 48 ரூபா வந்தா மட்டும்தான் நீங்க டிசிஷன் எடுக்கணும். கரெக்டா? யூடியூப் பாக்குறவங்க நீங்க இல்லையா, அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். கரெக்டுங்களா? அதை செய்யுங்க முதல்ல. சரி, இப்போ இவர் 48 ரூபாய்க்கு கீழே இருக்காருன்னு சொல்லுவாங்க. இங்கிருந்து இறங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட விலை அது ரிவர்சல் ஆகி ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கு ரிவர்சல்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ரிவர்சல் ஆகி ஆகணும். ரிவர்சல் மீன்ஸ் ஆர் இங்கிருந்து எய்தர் அப் ஆர் இங்கிருந்து அப்படி ரிவர்சல் டவுன் எனி. அதே மேல இருக்குன்னா மேல போயிட்டு ஒரு இடத்துல ரிவர்சல் ஆகி ஆகணும். அங்கிருந்து ஆர் அப் ஆர் அங்கிருந்து டவுன். அப்ப ரிவர்சல் அந்த இடத்துல டிசிஷன் நம்ம அதெல்லாம் மேக்ஸ் எங்க என்ட்ரி எடுக்கணும் என்ன. ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு வேல்யூ கிடையாது, பல வேல்யூல இருக்கு. 1000 பாயிண்ட் இது ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், இறங்கினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும். எப்படி படிக்கட்டுல நம்ம ஒரு ஸ்டெப்பா ஏறி வரோம் இல்லையா, அது போலதான் இறங்குறதும் அதே போலதான் மார்க்கெட்லயும் இருக்கு. அதெல்லாம் மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். அதை சார்ந்து நம்ம வர்த்தகம் பண்றோம். ஏன்னா யூடியூப்ல உங்களுக்கு அந்த ரூல்ஸ் பேசிக்ஸ் இது எல்லாமே தமிழ் யூடியூப்ல எல்லாருமே போட்டிருக்காங்க. நான் அதனாலதான் யூடியூப்ல எந்த ஒரு கண்டென்ட் நான் கிளாஸ் எஜுகேஷன் இதுவோ கிளாஸ் போட்டது கிடையாது. சும்மா இதை என்ன படிங்க அதை சார், எல்லாமே அவைலபிலிட்டி உங்களுக்கே இருக்கு. நீங்க தான் சூஸ் பண்ணணும் எதை படிக்கணும் என்னங்கிறது. முதல்ல என்னன்னா ஆப்ஷன் வரீங்க பங்குச்சந்தையில லாஸ்ட் சப்ஜெக்ட் ஆப்ஷன். லாஸ்டா தான் நீங்க ஆப்ஷனுக்கு வரணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு. ஆனா வர்றதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு தான். ஆப்ஷன் என்னென்ன பேசிக் கேள்வி கேட்டாலே யாருக்கு தெரியல. அப்ப அதை சார்ந்து முதல்ல படிங்க சார். படித்துட்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.